தொழிலாளிகள் சம்பந்தமான கோரிக்கைகளுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்க அங்கீகாரத்தில் இந்த 15 வருஷமாக இங்கே நிப்பாட்டிருக்காங்க இந்த நிர்வாகம். அதை கண்டித்து அதனால் எங்களோட கோரிக்கைகள் மேலே போகும்போது எங்களுக்கு வந்து சங்க அங்கீகார தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் சில இதுகளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அது அடிப்படையில் சங்க தேர்தல் உடனே நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்தும் 6 வருஷம் ஆகி இன்னும் நடத்தாமல் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை இப்போ முடிவுக்கிற மாதிரி நிலைமையில் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த பச்சாட்டைன்றது வந்து ஒரு தொழிலாளிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது வந்து 10 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு வந்து பச்சாட்டை கொடுக்கணும். இங்கே 13 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சும் அவங்களோட சர்வீஸ் பாதிக்குது. அதனால் கொடுக்காம வச்சிருக்கனால இந்த பச்சாட்டையை உடனே வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேர் பட்டியல்ன்ற பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் எங்களுக்கு வந்து அதிகமான சுவை பண்ணி இருந்தது. அந்த வேலையை நாங்கள் குறைக்கிறதுக்கு வெளி தொழிலாளிகளை வந்து எங்களால் பண்ண முடியாததுல எக்ஸ்ட்ரா தொழிலாளி வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கிட்டத்தட்ட எங்ககிட்ட இப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒரு 60 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பற்றி ஒரு 524 பேர் நாங்கள் லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தவங்களால லிஸ்ட்டு எங்களுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கோம். இப்போ இந்த பரிந்துரை செஞ்சதெல்லாம் தலைமை நிர்வாகம் ஏற்றுக்குச்சு. நாங்கள் சொல்லி தான் வந்து எந்தெந்த ஊரில் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. இவங்க இங்கிட்ட வந்து பார்த்தா இங்கே வந்து சில கோப்புகளை மறைச்சிக்கிட்டு இந்த தொழிலாளியை பழிவாங்க பேர்லேயே கொடுக்காம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு. இந்த அன்புராஜான்றவர் கமிட்டிலே இல்லைங்க. அவர் வந்து அட்மின்ல இருக்கவங்களுக்கு தான் எங்களோட தகவல் தெரியும். அவர் வந்து குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. அவரை கொண்டாந்து இதில் போட்டுக்கிட்டு அவரை இண்டிவிஜுவலாக வாலண்டியரா போய் இதில் இருக்கிறாரு. வாலண்டியரா போய் இருந்துக்கிட்டு தொழிலாளி பழிவாங்கன்ற பண்ணுறாரு. ஆல்ரெடி போன மாதத்துல ஒரு கேட் மீட்டிங் போட்டிருக்கோம். காவல்துறை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஆல்ரெடி போட்டிருந்தோம். அவரை கண்டிச்சு தான் நாங்கள் போட்டிருந்தோம். போட்டு கூட திரும்பி எகைன் அவர் இங்கே வராருன்னா அவர் இன்ஃப்ளூன்ஸ்ல இங்கே வராரு. அந்த இன்ஃப்ளூன்ஸ்ல வர்றது வந்து அதுக்குள்ள நாங்கள் போல. ஆனால் இங்கே வந்து தொழிலாளியை பழிவாங்க நோக்கில் அவர் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி இந்த கோப்புகளை பெண்டிங்ல போடுறாரு. இது தலைமை நிர்வாகத்தில் போகும்போது ஏன் பெண்டிங் இருக்காரு இந்த மாதிரின்றாங்க. தலைமை நிர்வாகமே சொல்லிருச்சு நீங்க என்ன பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான நிலைமையை இங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து சில அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம சொல்லலை. சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கள கண்டிச்சு நாங்கள் இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகம் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி திருச்சி. என்னோட பேர் சதீஷ்குமார், மாநில இணைச் செயலாளர்.